Taste the Daily. வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு வடமேற்கு திசையில் தமிழ்நாடு கடற்பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்திருந்தது. இதன் காரணமாக இன்று தமிழ்நாட்டில் சில இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கும் நாளை கனமழைக்கும் வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் சென்னையில் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, அண்ணா சாலை, ராயப்பேட்டை, நுங்கம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம், கோடம்பாக்கம், வடபழனி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் பெய்த சிறு மழைக்கு லயோலா கல்லூரி சாலையில் மழைநீர் தேங்கி கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. லயோலா கல்லூரியில் இருந்து பூந்தமல்லி நோக்கி செல்லும் இந்த சாலையில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து செல்வதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். இந்த நிலை நீண்ட நாட்களாக நீடித்து வரும் நிலையில் இதுகுறித்து சென்னை மாநகராட்சி கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு இந்த பகுதிகளில் கழிவுநீர் வெளியேறாமல் இருக்கவும் மழைநீர் கால்வாய்களை முறையாக பராமரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.